வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசிபலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்கி வருகிறோம். அதன்படி இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 26ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 10/3/2025. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலனை பார்ப்போமா? மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உடல் நலம் உங்களுக்கு தேரக்கூடிய நாளாகவும், சிலருக்கு உடல் உபாதையிலிருந்து ரிலீவ் ஆகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இன்றைய நாளில் உங்களுக்கு அலைச்சல் குறையும், ஆதாயம் பெருகும். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சியை பெரும்பாரியாக வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான சூழல் ஏற்படுங்க. இன்றைய நாளில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினைத்த மாத்திரம் செய்து முடிச்சிங்கன்னா மாபெரும் வெற்றியை பெறலாம். நல்ல ஆதாயம் கிடைக்கும் தொழிலில். அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாள் இன்னைக்கு. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி வரும் உங்களுக்கு. மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்திலே வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் வீட்டிருக்கிறதுனால யாருக்கும் நீங்கள் அதிகமான பெரிய வாக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். கடைசி நேரத்தில் வாக்கு கொடுப்பதை மாற்றக்கூடிய தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நல்ல சில செயல்கள் செய்து நல்லது ஒரு பெயரை வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபினான்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் நெருக்கடி ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கூடுங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி அனுசரித்து போனேன்னாக்கா ஆபத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 1ஆம் இடத்திலே உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு சிறு சிறு உபாதைகள், பிரச்சனைகள் எழறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் மனசில் பட்டதை யாரிடம் பேச வேண்டாம். மறைத்து எதுவும் பேசவும் வேண்டாம். முன்னுட்டு புறம் பேச வேண்டாம் இன்னைக்கு. அதை மட்டும் பார்த்துங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாகவும், பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கனங்கள் இன்றைக்கி கடைபிடிக்கணும். நீங்கள் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றத்துக்கான வழி உங்களுக்கு இன்றைக்கி புலப்படும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது உங்களுக்கு ஒரு விதத்தில் நன்மையை தான் தரும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய அற்புதமான நாளுங்க. இன்றைய நாளில் நீங்கள் எதிரி உங்களிடம் தோற்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த மாத்திரம் நடக்குன்னா காலையிலே விநாயக பகவானை தரிசனம் செஞ்சுட்டு போங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய தேடல் ஏற்படும். பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமையான விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வரும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு மனசாந்தம் ஏற்பட வேண்டிய நல்ல நாளுங்க. 6ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைஞ்சிருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு மனதுக்குள் ஒரு பூரிப்பு, சந்தோஷம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி குழந்தைகள் மூலமாக சில நல்ல செய்திகள் காத்திருக்குங்க. அதனால் உங்களுக்கு மன சந்தோஷம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நேரம் சாம்பல் நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான அதுக்கான மேடை கிடைச்சது மாதிரி இன்றைக்கி. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் இன்றைக்கி மாறக்கூடிய நாளாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். ஆனால் கடைசி நேரத்தில் ஆதாயம் உண்டுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்தில் கொஞ்சம் விரைய செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் அதிகமான செலவு செய்வதை நீங்கள் தவிர்க்கிறதுக்கான வழியை பாருங்கள். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல கேட்ட உதவி இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி உடனே வரப்போகுதுங்க.
விருட்சிக ராசி அன்பர்களே, விருட்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சில சில விஷயங்கள் பல இடங்களிலே உங்களுக்கு சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் யாரிடமும் எதுவும் விகண்டவாதமாக பேச வேண்டாம். வாயை கொஞ்சம் அடக்கி இருந்தாக்க இன்னைக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடை செஞ்சீங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தும் இது மாதிரி நடக்குதுனாக்கா காலையிலேயே அம்மன் வழிபாடு செய்யுங்க, அல்லது துர்க்கை அம்மனுடைய வழிபாடு செய்யுங்க. இன்றைய நாள் நல்லாயிருக்கும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகள் மாறும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நெருக்கடி தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருந்தாலும் எடுத்த விஷயங்களில் உங்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும். இன்றைய நாள் சந்திராஷ்டமம் மட்டும் இல்லைன்னா அது டபுள் பங்கு வெற்றியாக இருக்கும். அது அதன் காரணமாக ஒரு பங்கு வெற்றியோட போகுதுங்க. இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வழிவகை தெரியும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் தொழிலில். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருப்தி அளிக்கும் நாளாக இந்த நாள் இருக்குங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்தோஷம், இன்பம் இதெல்லாம் கலந்து இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாளில் மன சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அப்பா நமக்கு தரேன்னு சொன்னாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், சின்ன சந்தோஷமாக இருந்தாலும் அது பெரிய ஒரு விஷயமாக இன்றைக்கி இருக்கும். சரிங்களா? அதன் காரணமாக அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும், குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கடன் உண்டுங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளில் நீங்கள் கொஞ்சம் புத்தி கூர்மையுடன் விவேகமாக சிந்திச்சிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். அதன் காரணமாக சிந்தனை செய்வதை ஒரு முறைக்கு 2 முறை தெள்ளத்தெளிவாக சிந்தனை செய்யுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் நெருக்கம் இருக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட வழிவகை உண்டுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய ஏற்பாடு செய்வதற்கு வாய்ப்பு உண்டுங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல நாளுங்க. இந்த நாளில் நீங்கள் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்தே ஆகணும். இன்றைக்கி நாள் செய்தீங்கன்னாக்கா எதிர்வரும் காலங்களில் உங்களுக்கு அது நன்மையை பயக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிந்தித்து செயல்படுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அறிவு உங்களுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய நாளாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணத்தால் நன்மை ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.